அப்துல் ரஹ்மான், காங்கிரஸ் கட்சியினுடைய தொடக்க காலம் தாவேக்காவில் இணைந்த போது அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவு இன்னமும் அதே நிலைப்பாட்டில் தொடர்கிறதா அப்படின்றது ஒரு கேள்வி. அதே நிலைப்பாட்டில் தொடர்கிறது என்றால் அதிமுக, இன்னும் சொல்லப்போனால் என்டிஏ கூட்டணியில் இடம்பெற்றிருந்த எம்எல்ஏக்கள் தாவேக்கா பக்கம் வருவதை காங்கிரஸ் கட்சி அனுமதிக்கிறதா? இல்லை, நீங்கள் கேட்ட கேள்வியை பார்த்தீங்கன்னா, என்டிஏ பக்கம் இருந்த எம்எல்ஏக்களை தாவேக்கா கூட்டணிக்கு வருவதை காங்கிரஸ் அனுமதிக்குதான்னு கேட்கிட்டீங்க. என்டிஏ கூட்டணியில் இருக்கிற எம்எல்ஏக்கெல்லாம் வரல. எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணிட்டாங்க. எம்எல்ஏக்கள் கீழே உள்ள மாடியில் தலைப்பு அப்படி தான் போட்டிருந்தாங்க. கீழே ராஜினாமா, மேலே ஆதவர்ஜனா அவர்களுடன் சந்திப்பு அப்படின்னு தான் இருக்கு. ஸோ எப்போ எம்எல்ஏ பதவி அவங்க ராஜினாமா பண்ணிட்டாங்களோ அப்பவே அவங்க எக்ஸ் எம்எல்ஏ ஆயிட்டாங்க. சரி, நான் உங்களுடைய ஒரு சாதாரண உறுப்பினர் ஒரே ஒரு சின்ன விளக்கம் நான் உங்களுடைய பதிலுக்கு வரேன். 2:40க்கு சபாநாயகரை சந்தித்து தங்களுடைய ராஜினாமா கடிதங்களை வழங்குகிறார்கள். 2:55 மணிக்கு மேல் தளத்திற்கு போய் ஆதவர்ஜுனாவை சந்தித்து ஒரு சட்டமன்ற உறுப்பினரும் ஒரு அமைச்சரும் சந்திப்பது ஒரு வழக்கமான விஷயம். ஆனால் ராஜினாமா கடிதத்தை வழங்கிய ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சியினுடைய முக்கிய தலைவரை சந்திப்பது மட்டுமல்ல, அந்த கட்சியில் இணைந்ததற்கான அடையாள அட்டையையும் பெற்றுக்கொள்கிறார்கள். சரியா 1 மணி நேரம் 5 நிமிடங்களுக்கு பிறகுதான் ஜேசிடி பிரபாகர் சபாநாயகர் ராஜினாமா ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு அறிவிக்கிறார். அவர் அறிவிக்கிற வரைக்கும் அவர்கள் அதிமுகவினுடைய எம்எல்ஏக்கள் தான். அதிமுக எம்எல்ஏக்களுக்கு எப்படி நீங்க தாவேக்காவில் ஒரு உறுப்பினர் அட்டையை கொடுப்பீங்க? அப்போ அவங்க தாவேக்கா எம்எல்ஏக்கள் தானே, என்டிஏ எம்எல்ஏக்கள் தானே, சரிதானே? சொல்லுங்க. இல்லை, நீங்க சொல்றது என்னன்னா, சரி, சபாநாயகர் அவர்கள் அறிவிப்பதற்கு முன்பே அவங்கள நீங்க வாங்கிட்டீங்களே அப்படின்னு சொல்றீங்க. சபாநாயகர் அவர் டிவியில சொல்றதுக்கு வேணா நேரம் ஆயிருக்கலாம். ஏன்னா உள்ளுக்குள்ள அவங்க அறிவிப்பை அவர் ஏற்றுக்கொண்டார் அப்படின்றது ஆதவர்ஜனா அவர்களுக்கும் தெரியும். சரி, சபாநாயகர்கிட்ட இல்லைனா சபாநாயகர்கிட்ட கொடுத்ததுலேருந்து ஆதவர்ஜனாவை சந்திப்பதற்கு ஒரு 15 நிமிடங்கள் தான். 15 நிமிடங்களுக்குள்ளாக அரசாணை தயார் செய்து ஒரு சீல் வைத்து சபாநாயகர் கையொப்பமிடுறது அவ்வளோ அவசரமா ஒரு வேலை நடக்குதா தமிழக அரசாங்கத்தில்? இல்ல அப்படி இல்லை சார், அவ்வளோ அவசரமா நடக்கணும் அவசியம் இல்லை. அவங்க விருப்பப்பட்டு தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டாங்க. ஏற்பாடு செய்யப்பட்ட கோப்புகளில் கையெழுத்திட்டு விட்டாங்க. அவங்க ஒரு லெட்டர் கொடுக்குறாங்க. இன்னைக்கு கூட ஒரு எம்எல்ஏ லெட்டர் கொடுக்குறப்ப நீங்க எழுதி எடுத்துட்டு வாங்க அப்படின்னாரு சபாநாயகர். அடிச்சு அப்படி இல்லை, அவங்க எழுதி கைப்பட கொடுக்குறாங்க. அவர் கையெழுத்து போட்டு அது வேணும் வேணான்றது முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் சபாநாயகருக்கு இருக்குது. அவங்களுடைய எம்எல்ஏ பதவியை வேணான்றாங்க. அவங்க அதுக்கு ஒரு காரணமும் சொல்றாங்க. ஏற்கனவே திமுக ஆட்சி இருந்துச்சு, எங்களுடைய தொகுதிக்கு நாங்கள் நினைச்சதை செய்ய முடியல. இப்பவும் இப்படி ஒரு ஆட்சி இருந்தா எங்களுடைய மக்களுக்கு நாங்க நன்மை செய்ய முடியாது. அந்த காரணத்தை காட்டி நாங்க ராஜினாமா செய்கிறோம். தாவேக்கா எதுவும் எங்களுடைய தொகுதிகளுக்கு செய்ய மாட்டாங்க, செய்ய மாட்டாங்கன்னு செய்ய மாட்டாங்கன்னு அப்படி சொல்ல முடியாது. அப்படி நம்ம பண்ண முடியாது. அப்படி பாத்தீங்கன்னா நீங்க சொல்லக்கூடிய பதில் அப்படி இல்ல சார், அப்படி கிடையாது. வெறும் அதை மட்டும் காரணமாக எடுத்துக்க கூடாது. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையின் மீது இருக்கக்கூடிய அதிருப்தி தான் அதுல மிக முக்கியமான காரணம். அந்த காரணத்தை நீங்க சேர்த்து எடுத்துக்கணும். இப்போ உதாரணத்துக்கு முன்னாள் முதல்வர் அண்ணன் ஓபிஎஸ் அண்ணன் அவர்களும் மனோஜ் பாண்டியன் அவர்களும் வைத்தியலிங்கம் அவர்களும் இதே அதிமுக எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்து முன்னாள் முதல்வர் மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவர்களை சந்தித்தார். இல்ல தேர்தலுக்கு முன்பு செல்லும் போது ஒரு கட்சியிலிருந்து இன்னொரு கட்சிக்கு மாறக்கூடியது ஒரு நிகழ்வான ஒரு இல்ல. எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு சேர்ந்தாங்க. தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டு 21 நாட்களுக்குள்ளாக நீங்கள் செல்வதற்கான காரணம் என்னன்னு தான் இங்க ரொம்ப அழுத்தமா ஏற்படுது. நீங்க சொல்லக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் அவர்களோ இல்ல வேறு யாருமோ சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக கிட்டத்தட்ட 4.5 வருடங்கள் ஒரு கட்சியில பயணித்ததற்கு பிறகாக திமுகவில் ஐக்கியமாகிறார்கள். ஆனா தேர்தலுடைய முடிவுகள் முடிந்து வாக்காளர்களுக்கு இன்னும் சட்டமன்ற உறுப்பினர் யார் என்பது கூட மனதில் இல்லாத நேரத்தில் 21 நாட்கள்ல நீங்க ராஜினாமா செய்வதற்கான தேவை என்ன வந்து? இந்த 21 நாட்கள்ல இதற்கு முன்பு திமுக ஒரு அமைச்சர் ஒரு அரசாங்கம் அமைந்தது. அப்போது இது போன்ற ஒரு குழப்பமான சூழ்நிலை எதுவும் தமிழக அரசில் நிலவிச்சானா? அப்படி இல்லை. அவங்க கிளியர் கட்டா 133 ஜெயிச்சிருந்தாங்க, 125 அதிகாரப்பூர்வம் அவங்களே வெற்றி பெற்றிருந்தாங்க. இத மாதிரியான ஒரு சூழல் கிடையாது. தற்போது இந்த 21 நாட்கள்ல தமிழக அரசியல்ல என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்குன்றதை நீங்க ரொம்ப தெளிவா பாக்குறீங்க. ஏன் திமுகவும் அதிமுகவும் கூட்டணி அமைத்து எடப்பாடி அவர்களை முதல்வராக்குவதாக ஒரு செய்தி வரவில்லையா? ஏன் அண்ணன் திருமாவளவன் அவர்களை முதல்வராக்குவதாக ஒரு செய்தி வரவில்லையா? அது அண்ணன் திருமாவளவன் அவர்களே பொது வெளியில சொல்லிடுங்களா? சோ எண்ணற்ற அடுத்தடுத்து தினம் ஒரு மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்தில் அந்த எம்எல்ஏக்கள் தைரியமாக ஒரு முடிவு எடுக்கிறாங்க. வேணாம், இதற்கு முன்பு இந்த கட்சியில பயணிக்க வேண்டாம், இந்த கட்சியின் பயணிப்பதன் மூலமாக நம்மளுடைய மக்களுக்கு எந்த நன்மையும் செய்ய முடியாது. இவர்களே முதல்ல எடப்பாடி அவர்களே ஒரு அணியில இருக்கிறாரா, இல்ல 2 அணியில இருக்காரா, சிவி சண்முகம் அணிக்கு போவதா, இல்ல எடப்பாடி அணிக்கு போவதா, இல்ல இவங்க 2 பேரும் சொல்றதை கேட்காம பாஜக சொல்றதை கேட்பாதான்னு அவங்களுக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கலாம். குறிப்பிட்ட 4 பேரும் ராஜினாமா கடிதத்தை அளித்த 4 பேரும்
எடப்பாடி அணியிலிருந்து இல்ல, சிவி சண்முகம் தலைமையிலான அணியிலிருந்து தான் தாவேகா பக்கம் இப்ப சென்றிருக்கிறாங்க. இப்ப இதுதான் விஷயம். எடப்பாடி தலைவரா சிவி சண்முகம் தலைவரா, யார் இந்த கட்சிக்கு தலைவர், யாருடைய தலைமையின் கீழ் கட்டுப்பட்டு நடப்பது என்பதை நீங்களே இப்ப சொல்றீங்க. யாரு தலைவர், யாரு சொல்றதை கேட்கறது, சட்டமன்ற கொறடா சொல்றதை கேட்கறதா இல்ல சிவி சண்முகம் அண்ணன் சொல்றதை கேட்கறதான்னு அவங்களுக்குள்ள ஒரு குழப்பம். இந்த வண்டியை இப்படியே ரொம்ப நாளைக்கு ஓட்ட முடியாதுங்க. எதுக்கு நமக்கு வம்பு, இவங்க பின்னாடி இருக்கு நம்ம தலையெழுத்தா, வேணாப்பா அந்த எம்எல்ஏ பதவியே வேணான்னு ராஜினாமா பண்ணிட்டு தமிழக மக்களுக்கு ஒரு நன்மையை செய்வோம்னு சொல்லி ஒரு பணியில சேர்ந்து சேர்றாங்க. அண்ணன் சொல்லுங்க. கர்நாடகாவிலும் அருணாச்சல பிரதேசத்திலும் மணிப்பூரிலும் பாஜக இதைத்தான் செய்தபோது காங்கிரஸ் சார்பில் இதே கோபத்தோடு கேள்வி வைக்கப்பட்டு நானும் அதை கண்டிச்சிருக்கிறேன். கேள்வி வைத்த போது பாஜகவை சார்ந்த செய்தி தொடர்பாளர்கள், பாஜக தலைவர்கள் இன்றைக்கு தோழர் என்ன வாதம் வைக்கிறாரோ அதே வாதத்தை வைத்தார்கள். அவர்களுக்கு காங்கிரஸ் மீது நம்பிக்கை இல்லை. அவர்கள் நாட்டிற்கு நல்லது செய்ய வேண்டும் என்று நினைத்து பாஜகவை இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களாக விரும்பி வந்து இணைத்துக் கொள்கிறார்கள். அவர்கள் ராஜினாமா செய்தும் தான் நினைக்கிறார்கள். இதில் என்ன தவறு என்று கேட்டார்கள். அதையும் நீங்க காங்கிரஸ் கண்டிச்சாங்க. இப்ப நீங்க அதையும் நியாயப்படுத்துவீங்களா? அன்னைக்கு அதை கண்டிச்சீங்களே, அதற்கும் இதற்கும் யார் வித்தியாசம் ஏதாவது கண்டுபிடிச்சிருக்கீங்களா காங்கிரஸ்? எனக்கு தெரியல. அண்ணா உண்மையாக தான் சொன்னாங்க. அருணாச்சலத்தில் நடந்தது, கர்நாடகாவில் நடந்ததுன்னு. அண்ணனுக்கு அண்ணா ஒரு விஷயத்தை பதிவு பண்றேன். கோவா, மணிப்பூர் எல்லாத்தையும் சேர்த்தே சொல்றேன். அருணாச்சலத்தில் பிஜேபி ஒரே ஒரு எம்எல்ஏ தான் ஜெயிச்சிருந்தாங்க. பெரும்பான்மையே அவர்களுக்கு கிடையாது. அப்போது நடத்தியது குதிரை பேரம். கர்நாடகாவில் 104 சீட்டு தான் ஜெயிச்சிருந்தாங்க. 113 வேணும். அவங்களுக்கு பெரும்பான்மை கிடையாது. ஆனா 10 1 2 கர்நாடகால 104 113 தேவை, 104 இங்க 118 தேவை, 107 இல்ல நீங்க இங்க 11 சீட்டு தேவை. அந்த சொல்ல வர கருத்தை நான் முழுமையா சொல்லிடுறேன். 104 பெரும்பான்மை இல்ல. ஆனா 104 உள்ள அரசாங்கத்தை பதவியேற்க அனுமதித்த ஆளுநர் பெரும்பான்மையை அதுக்கப்புறம் நிரூபிங்கன்னாரு. ஓகேங்களா? இதே தான் மணிப்பூர்ல நடந்துச்சு. மணிப்பூர்லயும் 28 காங்கிரஸ் ஜெயிச்சிருந்துச்சு, 21 தான் பாஜக ஜெயிச்சிருந்துச்சு. ஆனா 28 ஜெயிச்ச காங்கிரஸை அவர்கள் அழைக்கவில்லை. 21 வெற்றி பெற்றிருந்த பாஜகவை அழைத்து ஃப்ளோர் டெஸ்ட்ல நீங்க ப்ரூவ் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஆளுநருக்குள்ள போறோம்ல. நான் கேட்கறது, கர்நாடகாவில் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் இதே போல தனிப்பெரும்பான்மை பாஜகவிற்கு இல்லாத போது காங்கிரஸ் எம்எல்ஏக்களை ராஜினாமா செய்ய வைத்து பாஜக தண்ணில் இணைத்துக் கொண்டதை நீங்க ஆதரிக்கிறீங்களா? இல்ல, நான் முதல்ல உங்களுக்கு விஷயத்தை கிளியரா சொல்லிடுறேன். கர்நாடகா நடந்தது கரெக்டா நீங்க சொல்லணும்ல. கர்நாடகாவில் பாஜக 104, காங்கிரஸ் 80, ஜனதா தளம் 37. நாங்கள் ஜனதா தளத்தில் இருக்கக்கூடிய குமாரசாமி அவர்கள் ஐயாவை வந்து நீங்க முதலமைச்சராக, பாஜக எக்காரணத்தை கொண்டும் ஆட்சியில் வரக்கூடாதுன்றதுக்காக. ஏன் பாஜக குமாரசாமி தேர்தலுக்கு முன்பாக குமாரசாமி கூட்டணியா எதிர்ப்பா? இல்ல, எதிர்க்க முன்னாடி கூட்டணி கிடையாது. அப்ப தேர்தலுக்கு பிறகு நீங்க குமாரசாமியோட கூட்டணி வைக்கலாம், அது தப்பு இல்ல. அப்படி கிடையாது. ஏன்னா நாங்க பாஜக எதிர்ப்புன்ற ஒற்றை புள்ளியில தான் ஒன்றிணைகிறோம். அந்த புள்ளி தான் நாங்க ஒன்றிணைகிறோம். திருப்பி கேட்கிறேன் சார், அது எனக்கு என்னுடைய கேள்வி வேற ஒண்ணுமே இல்ல. காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்து பாஜகவில் இணைந்தார்களே, அதை எதிர்க்கிறீர்கள்? இல்ல, ரொம்ப எங்களுடைய கட்சியின் சார்பாக ஒரு எம்எல்ஏ எங்களுடைய சின்னத்தில் போட்டியிட்டு அவர்கள் ராஜினாமா செய்து இன்னொரு கட்சி இணைந்தால் நிச்சயமாக அதை நாங்கள் எதிர்க்கதான் செய்வோம். ஆதரிக்க மாட்டோம். அவங்க கட்சியில இருந்து யாராவது போனா ஆதரிக்க மாட்டோம். அதிமுக நடந்து போனா ஆதரிப்போம். ஏனென்றால் அதிமுக பாஜக பி டீமாக தமிழகத்தில் செயல்படுகிறது. ஏன்னா அதிமுகன்றது பாஜக பி டீம் தானே. இல்ல, ஜனநாயக படுகொலை என்று வந்துட்டோம். நான் இப்படி எடுத்துக்கிறேன். ஒரு வாரத்துக்கு நாளைக்கு காங்கிரஸுக்கு இதே மாதிரி தனிப்பெரும்பான்மை கிடைக்கல, பாஜகவிலிருந்து 10 பேர் ராஜினாமா செஞ்சு காங்கிரஸ்ல இணைஞ்சாலும் தப்பு தான். பாஜக எதிர்ப்பு என்பது வேறு, அது சித்தாந்த எதிர்ப்பு. இது வந்து பாஜகவுக்கு செஞ்சா மட்டும்தான் தப்பு, மற்றவங்களுக்கு செஞ்சா சரிங்கிற கருத்தை சொல்லியிருந்தேன் தலைவரே. அதாவது தாவேகா அரசுக்கு போதுமான பெரும்பான்மை 120 என்பது ஏற்கனவே கிடைத்து விட்டது. அண்ணன் சொன்ன மற்ற மாநிலங்கள் எல்லாத்திலையும் பெரும்பான்மை இல்லாத ஒரு அரசு இது போன்ற சூழல்களில் ஈடுபட்டதாக சொல்றாங்க. அதுதான் உண்மை. ஆனால் தற்போது இருக்கக்கூடிய தாவேகா என்பது 120 பெரும்பான்மை என்பது கிடைத்து விட்டது. இல்ல செந்தில் சார் கேக்குறது 120க்கு முன்பு அந்த பெரும்பான்மை இல்லாத நிலையில தான். ஒரு நிமிஷம், அகைன் நான் திருப்பி சொல்றேன். இப்பதான் பாருங்க, பெரும்பான்மை இல்லாதவங்க செஞ்சாலே தப்பு. இங்க பெரும்பான்மை இருக்க ஏன் செய்றீங்க? செஞ்சதுக்கான கரெக்டா பெரும்பான்மை இல்லாதவங்க செஞ்சாலே தப்பு. இங்கதான் இருக்குது. அப்புறம் ஏன் செய்றீங்க? ஓகே, பதில் முடிங்க. நான் போறேன். சோமு சார் பதில் முடிங்க. ஆமா, இப்ப அண்ணன் சொன்னதுல வந்து பெரும்பான்மை இருப்பவர்கள் செய்தால் தவறு, பெரும்பான்மை இல்லாதவர்கள் யார் செஞ்சாலும் தவறு. இப்ப அதிமுகவினுடைய எம்எல்ஏக்கள் தாங்களாக விருப்பப்பட்டு ராஜினாமா செய்ததற்கு காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் அப்படிதான் சார் ராஜினாமா பண்ணாங்க. பொறுப்பேற்க முடியும். காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் அப்படிதான் ராஜினாமா பண்ணாங்க. இல்ல கர்நாடகா விவகாரங்கள் திரு செந்தில் சொல்றது போல கர்நாடகா விவகாரங்களையும் யார் வலுக்கட்டாயமா இல்லையே, பாஜக சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட் தான். அவர்களாக விரும்பி வந்து எங்களுடைய ராஜினாமா செய்த எம்எல்ஏக்கள் தான் சொன்னாங்க.
இல்ல பாஜகவை பொறுத்தவரைக்கும் கர்நாடகா என்பது அவர்களுடைய முதல் மாநிலம் கிடையாது. அவர்கள் அந்த ஆபரேஷனை அதற்கு முன்பு வெறும் ஒரே ஒரு எம்எல்ஏ ஜெயிச்ச அருணாச்சலத்தில் செய்து காட்டி விட்டார்கள். ஏற்கிறீங்களா இல்லையா? அந்த நிலைப்பாட்டை ஏற்கிறீங்களா இல்லையா? இந்த கட்சின்னு இல்ல சார், எந்த ஒரு கட்சியிலும் செய்யக்கூடாது. பாஜக அதை கையாளும் விதமே வேற. தாவேகா அதை பண்ணல. லாஸ்டா ஒரு வார்த்தை சொல்லிக்கிறேன். மரியாதைக்குரிய நான் பெரிதும் மதிக்கக்கூடிய திரு ராகுல் காந்தி அவர்கள் நாடாளுமன்ற வாயிலில் ஒரு எம்பியை பார்க்கிறார். அந்த எம்பி இன்னைக்கு பாஜக சேர்ந்து அமைச்சராயிட்டார். அவர் எப்படி கூட்டார் தெரியுமா? ஆங்கிலத்தில் ஒரு கூட்டம், நான் தமிழ்ல சொல்றேன், துரோகி நண்பா இங்க வாங்க அப்படிங்கிறாரு. நானும் பார்த்தேன். அவர் நீங்க இந்தியாவுக்கே துரோகின்னு சொன்னார். ஏன் அவரை துரோகி நண்பான்னு கூப்பிட்டீங்க? அவ்வளவுதான். சரி, அப்துல் ரஹ்மான் சுருக்குவா. இல்லை, இவர் தோழர் இமானுல்லா சொன்னதுக்கு ஒரு பதில் சொல்லணும். அது தாவேகா வந்து கட்சி ஆரம்பித்து 2 வருஷத்துலேயே வந்து முதலமைச்சர் ஆயிட்டாங்க. ஒரு எதிர்க்கட்சியாக செயல்படணும்னு ஒரு எண்ணம் இல்லாமல் டக்குன்னு அவசரப்படுறாங்க அப்படின்னு சொன்னார். ரிசல்ட் வந்த அன்னைக்கே முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் ஐயா அவர்கள் சொல்கிறாங்க, நான் ஒரு சிறந்த எதிர்க்கட்சியாக செலவுபடுவேன்னு அவரும் சொல்கிறாரு. இந்த பக்கம் 47 சீட் எடுத்த எடப்பாடியாரும் வந்து எதிர்க்கட்சி ரேஞ்சுக்கு வருவோமான்னு பார்க்குறாரு. எல்லாருமே எதிர்க்கட்சியாக செயல்படுவோம்னா ஆளுங்கட்சியாக அப்போ யார் தான் செயல்படுறது? தனிப்பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி ஆளுங்கட்சியாக முயற்சி செய்வது வந்து இயல்பான ஒரு விஷயம் தானே இல்லைங்களா? ரெண்டாவது, அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி அவர்கள் தங்களுடைய கட்சியை தன்னுடைய ஸ்திரத்தன்மையின் மூலமாக ஒழுக்கம் இல்லாமல் அவருடைய கட்டுப்பாட்டை விட்டு அந்த கட்சி கையை விட்டு நழுவி செல்கிறது என்றால் அதற்கும் தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் தான் பொறுப்புதாரி. எடப்பாடியுடைய கட்சியில் இருக்கிற எல்லாருமே அங்கே இருக்கணும், திமுக கட்சியில் இருக்கிற எல்லாருமே அங்கே இருக்கணும், அந்தந்த கட்சியில் ஜெயிச்சவங்க அந்தந்த கட்சியிலும் இருப்பதற்கும் தாவேகா தலைவர் விஜய் தான் பொறுப்பேற்க வேண்டும் அப்படின்றதையும் சேர்த்து எழுதி கொடுக்கணும். அவர் எத்தனை கட்சிக்கு அண்ணன் சொல்ற மாதிரி எல்லா கட்சிக்கும் அவர் தான் இப்போ பொதுச் செயலாளராக மாறணும். அதனால அந்தந்த கட்சியில் உள்ள அவங்களுடைய எம்எல்ஏக்களை பாருங்க என்ன நிலையில இருக்காங்க. உங்க கட்சியோட உட்கட்சி திமுகலையும் ஜெயிச்சிருக்காங்க, ஏன் யாரும் வெளியே வரல? அங்க ஒரு ஸ்திரத்தன்மை உள்ள தலைமை இருக்கு. கம்யூனிஸ்ட்ல 4 பேர் ஜெயித்தாலும் யாரும் வெளியே வரல இல்லைங்களா? அப்ப அதிமுகவினுடைய தலைமையினுடைய அந்த ஒரு கையாளாகத்தனம், அவர்களுடைய அந்த குறைபாடு தான் வந்து அவங்களுடைய எம்எல்ஏக்கள் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இல்லை என்பதனுடைய வெளிப்பாடாக தான் இதை நம்ம பார்த்துக்கணும். சரி, ஓகே.